பார்க்கலாம். டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னம் கொடுத்துருக்குன்னு கடிதம். இதான் பொய்யான செய்திங்க. பத்திரிகையில் அதாவது கோயபல்ஸனுடைய பொய்யை தொடர்ந்து அங்கே பேசி வருகிறார்கள். கோயபல்ஸ் பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொய்யை தொடர்ந்து பேசுறது, தொடர்ந்து பேசுறது. அதே தான் சொல்லியிருக்காங்கல்ல, 43 பொய்யை சொல்லுகிற காரணத்தினால தான் கட்சி விட்டு அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். கோயபல்ஸ் பிரச்சாரம்னா என்னன்னா பொய்யே பேசுறது. இங்கே தைலாபுரம் இடத்துல பொய்க்கே இடம் இல்லை, உண்மை மட்டும்தான், மெய் மட்டும்தான். ஆனால் எதிர்த்தரப்பில் பொய்யா. இப்போ இன்னொன்று டிவியில் எல்லாம் அவங்களே ஒரு செய்தி கொடுக்குறாங்க, யாரு கூட பேசி முடிச்சிட்டோம், 2 மந்திரி அது இதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? நீங்கள் போய் அந்த கட்சிகளை கேளுங்க. நீ அந்த கட்சியை கேளுங்களேன், அவங்க யாரு கூட கூட்டுறேன்னு சொல்கிறாங்க, அந்த கட்சியை கேளுங்களேன். ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்களுக்கு அடையாளம் யாருங்க? மருத்துவர் ஐயாவுடைய முகம் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் பாட்டாளி மக்களுக்கு ஓட்டை வாங்க முடியாது. அது எல்லா கட்சிக்கும் தெரியும். உளவுத்துறை இருக்குது, அவர்களும் சொல்கிறாங்க மருத்துவர் ஐயாவே தலைவர். இப்போ நீங்கள் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் அன்புமணி அவர்கள் பெயரை தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. கடிதம் பார்த்தீங்களா? ஏங்க பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க நான் கேட்குறேன், அவங்க பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க. போய் ஒரு முன்னாள் அமைச்சருங்கிற எம்பி எல்லாம் போய் உட்காந்துருக்கு, எங்களுக்கு தெரியல. இப்போதான் போயிருக்கிறோம் நாங்கள். சார் இது வரைக்கும் கடிதம் அனுப்பினா போதும் நினச்சிடுவோம். இப்போதான் போயிருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் தவறு செய்ய மாட்டான்னு நம்புகிறோம். அவர் தவறு செய்தால் அதையும் சந்திக்க நாங்கள் தயாராகிறோம்.